ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஐடிபிஐயில் வந்து 2 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து ஜாம், இன்னொன்று ஏஎம். ஓகேவா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏஎம் வந்து பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், ஸோ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் வந்து என்ன பண்ண முடியும்னா அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஜாம் வந்து பார்த்தோம்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் ஸோ அந்த ஜாம் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இருக்க போகுது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நான் ஐடிபிஐயில் ஒரு 2 மந்த்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 மந்த்ஸ் ஒர்க் பண்ணதை வச்சு, ஸோ எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ப்ளஸ் என் கூட என் கொலீக்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும், அதாவது அவங்களுக்குலாம் வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் என் கொலீக்ஸ்க்குலாம். ஸோ அவங்கக்கிட்டேருந்தும் சில இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி, ஸோ எப்படி இருக்கும், ஓகே அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் அது. ஸோ எப்படிலாம் இருக்கும் உள்ள, ஓகேவா? ஸோ எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், உள்ள ஒர்க் எப்படி இருக்கும், ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே நம்மளால் படிக்க முடியுமா, ஸோ இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ்லாம் நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் என்ன இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஜாமை பற்றி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீஃபாக சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து இது வந்து இந்த ஜாம் வந்து எப்படி பார்த்தோம்னா ரீஜியனுக்கான ஒரு போஸ்ட். ஓகேவா? ரீஜனல் வைஸ், அதாவது இப்போ நான் எழுதின ஜாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா லெவல் போஸ்ட். ஓகேவா? போஸ்டிங் வந்து இந்தியா லெவலில் இருக்கும். ஸோ இந்த ஜாம் வந்து பார்த்தோம்னா ரீஜன் லெவல். ஓகேவா? ஸோ ரீஜன் லெவல் அப்படின்போது நீங்கள் எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, ஸோ அந்த ஜோன்லேயே தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா போஸ்டிங் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம சென்னை ஜோன். ஓகேவா? ஸோ அப்போது நம்மளுடைய போஸ்டிங் பார்த்தோம்னா ஹோம் ஸ்டேட்லேயே தான் இருக்கும், அந்த ஜோனுக்குள்ளேயே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது 10 இயர்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஜோன்லேயே ஒர்க் பண்ணலாம். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ். ஓகேவா? ஸோ மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, நார்மல். இப்போ எப்படி ஐபிபிஎஸ் கிளர்க் வந்து நம்ம ஸ்டேட் வைஸ் அப்ளை பண்ணுறாங்க, ஸோ அதே மாதிரி தான் இது. ஓகேவா? ஸோ எவ்வளோ தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 70 இருக்குது. ஓகே, தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் 3 சேர்த்து 70. அதுக்கப்புறம் கேட்டகரி வைஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க வேக்கன்சி எவ்வளோன்ட்டு. ஸோ சென்னை ஜோனுக்கு எவ்வளோன்றதை பார்த்துக்கோங்க கேட்டகரி வைஸு. அண்ட் தென் இந்த ஸோ அதாவது நான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் நான் இதில் சொல்கிறேன். ஸோ மீதியெல்லாம் வந்து நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்ம டிகிரி ஒன்று பண்ணியிருக்கணும். ஓகேவா? லிமிட் இருக்குது. ஸோ 20 to 25 இயர்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20 to 25 இயர்ஸ் ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 20 இயர்ஸ் அப்படின்றது வந்து மார்ச் 2, 2001 மார்ச் 1, 2006 வரைக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ மார்ச் 2, 2001க்கு முன்னாடி இருக்கிறவங்களோ, மார்ச் 1, 2006க்கு அப்புறம் இருக்கவங்களோ அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த இன்பிட்வீனில் இருக்கவங்க தான் அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பேஸ் பண்ணி இந்த இயர் வந்து மாறும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ இது மாறும். ஓகே ஓகே சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னா, அப்போது நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 1998. ஸோ மார்ச் 2, 1998 இதுக்கப்புறம் இருக்க மார்ச் 2, 1998 உங்கள் பர்த்டே இருக்குது அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சப்போஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பற்றி நான் வந்து சொல்கிறேன். எங்கே இருக்குது ஏஜ் ரிலாக்ஸேஷன்? ஓகே, இதோ இருக்குது. ஸோ எஸ்சி/எஸ்டி இருந்தால் 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன் அஃபெக்டட் பை 1984 ரியார்ட்ஸ், இவங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்ளை பண்ணுற டேட். ஸோ மார்ச் 8 மார்ச் 19 வரைக்கும் தான். இன்றைக்கி என்ன டேட்? மார்ச் 13 நினைக்கிறேன். ஸோ 19 வரைக்கும் தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்டும் இவங்க சொல்லிட்டாங்க டென்டேட்டிவாக ஏப்ரல் 12 இருக்கும். அதுவும் மார்னிங் செஷன் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவினிங் செஷன் வந்து ஆஃப்டர்நூன் செஷன் வந்து ஏஎம்க்கான எக்ஸாம் இருக்கும். ஸோ மார்னிங் செஷனில் வந்து ஜாம்க்கான எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? ஸோ நியர்லி ஒரு 1 மந்த் தான் இருக்குது இல்லையா? ஸோ 1 மந்த் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, நமக்கு ஆனுவல் எவ்வளோ வரும் அப்படின்னா 6.14 6.5 லேக் வரைக்கும் நமக்கு ஆனுவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம எந்த ரீஜனில், அதாவது நம்ம எந்த லொக்கேஷனில் போஸ்டிங் நமக்கு கிடைக்குதுன்றதை பொறுத்து மாறும். ஸோ அர்பனா, மெட்ரோவா, செமி ரூரலா, அதை பொறுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த அலோவன்சஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் அந்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. கேரண்டியாக உங்களுக்கு 6.14 லேக் வந்து என்ன வரும் அப்படின்னா கைக்கு வந்து ஆனுவலில் கிடைக்கும். ஓகே ஓகே
அதுக்கப்புறம் இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம்னா இதில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஸோ ஆன்லைன் எக்ஸாம் ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து மெயின்ஸ் இருக்கும், மெயின்ஸ்க்கு அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் ஒன்ஸ் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும்தான் அப்படின்றதுனால ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசனிங் 60 கொஷின்ஸ் 60 மார்க்கு, இங்கிலீஷ்க்கு 40 கொஷின்ஸு 40 மார்க்கு, ஆப்டிக்கு 40 கொஷின்ஸ் 40 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸ் இருக்கா. இதில் வந்து என்னென்னா கம்ப்யூட்டரும் இன்க்ளூட். ஸோ கம்ப்யூட்டரும் வரும் இந்த செஷனில், கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும். ஓகேவா? சிஏவும் இருக்கும், கம்ப்யூட்டரும் இருக்கும். ஆனால் வெயிட்டேஜ்னு பார்த்தோம்னா அந்த 60 கொஷின்ஸில் ஸோ 40 கொஷின்ஸ் வந்து என்ன தான் இருக்கும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கும். மீதி 20 கொஷின்ஸ் தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ 60 கொஷின்ஸு 60 மார்க்ஸ், ஓவராலாக 200 மார்க்ஸு, 2 hours டைம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது, 1/4 நெகட்டிவ் மார்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இது எப்படி ஃபைனல் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ, மெயின்ஸில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் 3/4. ஸோ மெயின்ஸில் எவ்வளோனா 200 மார்க்ஸ்க்கு கரெக்டாக. ஸோ இன்டர்வியூவில் வந்து எவ்வளோ மார்க்ஸ்க்குனா 100 மார்க்ஸுக்கு, அது 1/4. ஸோ இப்போ இது வந்து ஒரு 150, இது வந்து ஒரு 25. ஸோ ஓவராலாக ஃபைனல் ஸ்கோர் வந்து 175 மார்க்ஸ்க்கு வந்து நமக்கு என்ன வரும். ஸோ அதே மாதிரி கட் ஆஃப் வந்து என்ன இருக்குன்னா செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்குது, ஓவரால் கட் ஆஃபும் இருக்குது. இந்த ஓவரால் கட் ஆஃப் வந்து அந்த ரீஜன் வைஸ் ஒரு ரீஜனுக்கும் ஒரு கட் ஆஃப். இப்போ எப்படி ஐபிபிஎஸ்களுக்கு வந்து ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் இருக்கும், சேம் அதே மாதிரி ரீஜன் வைஸ் கட் ஆஃப் இருக்கும். ஓகே, ஜோன் வைஸ் கட் ஆஃப் வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து 175க்கு ஃபைனல் ஸ்கோர் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இருந்த வரைக்கும் சொல்லிட்டேன். இது எல்லாமே வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அதெல்லாம் தான் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மெயின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற டேட்டு எப்போ எக்ஸாம்னா ஏப்ரலில் சொல்லியிருக்காங்க, ஏப்ரல் 12 சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஏப்ரல் 12 தானே சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் இருக்குது, ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வெயிட்டேஜ் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரீசனிங்க்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்யூட்டர் அஃபேர்ஸ்க்கும் வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது, 60 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மீதி எல்லாமே சேம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் இந்த பிடிஎஃப்ஸில் வந்து இருந்ததை சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஐடிபிஐயில் என்னவா ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் உள்ளே எப்படி இருக்கும், ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஐடிபிஐ ஜாம்லேயே வந்து நிறைய போஸ்டிங் வந்து இருக்குது. ஓகேவா? நான் வந்து பிரான்ச்சில் ஒர்க் பண்ணல, பிரான்ச்சில் ஒர்க் பண்ணல அப்படின்றது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா கஸ்டமரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணல அப்படின்னா ஒர்க் பண்ணல. நான் ஒர்க் பண்ணது என்னென்னா ஆர்பியூன்றது ரீஜனல் ப்ராசஸிங் யூனிட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேக் அண்ட் டீம் மாதிரி. ஸோ நான் ஒர்க் பண்ணது பேக் அண்ட் டீமில். ஸோ டேரெக்டாக பிரான்ச்சில் ஒர்க் பண்ணல. ஆர்பியூ சவுத்தில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஆர்பியூ சவுத் அப்படின்றது வந்து என்னென்னா நாங்கள் யாருக்கெலாம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 ஸ்டேட்டுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒர்க் பண்ணுவோம். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, அந்தமான். ஸோ இந்த 6 ஸ்டேட்டுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதாவது ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றது என்னென்னா பிரான்ச்சிலேருந்து ஃபார்ம்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ நாங்கள் பேக் எண்டில் அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் ஒர்க் பண்ணது பேக் எண்ட் டீமில். ஸோ இந்த ஜாமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் அந்த போஸ்டிங்கும் போடுவாங்க. பேக் அண்ட் ஒர்க் ஆர்பியூவில் போடுவாங்க, அசட்டில் போடுவாங்க. ஸோ இந்த உள்ளேயே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போடுவாங்க. நான் ஒர்க் பண்ணது பேக் அண்ட் டீமில் ஒர்க் பண்ணேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு என்னென்னா சிஸ்டம் ஒர்க் தான். ஸோ நான் வந்து கஸ்டமர் ஃபேஸ் பண்ணுற ஒர்க் கிடையாது. ஸோ நான் கஸ்டமரையே இந்த 2 monthஸில் வந்து என்ன பண்ணல அப்படின்னா ஃபேஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ இதுதான் நான் ஒர்க் பண்ணது. ஸோ இதை வச்சு நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுற அட்மாஸ்பியர் வேறு, நான் பேக் எண்டில் ஒர்க் பண்ணுறேன், என்னுடைய அட்மாஸ்பியர் வேறு. ஸோ பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான ப்ரெஷர் வேறு, ஸோ பேக் எண்டில் ஒர்க் பண்ணுற எனக்கான ப்ரெஷர் வந்து வேறு. ஓகேவா? ஸோ இதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ என் கூட ஜாயின் பண்ணவங்க, அதுக்கப்புறம் என்னுடைய சீனியர்ஸ், அதுக்கப்புறம் என் கொலீக்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்டலாம் கேட்டது. அதாவது நான் என்ன ஒர்க் பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ நான் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணல, ஆர்பியூவில் ஒர்க் பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டேன். ஆர்பியூன்றது என்ன அப்படின்றதும் நான் சொல்லிட்டேன். ஒரு பேக் அண்ட் டீம் மாதிரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டம் ஒர்க் தான். ஓகேவா? ஸோ கஸ்டமரே நான் ஃபேஸ் பண்ணது இல்லை இந்த 2 monthஸில். ஸோ ரெண்டாவது வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ லைனாக வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றுத்துக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா இது டேரக்ட் மெயின்ஸு ப்ளஸ் இன்டர்வியூ. ஸோ எக்ஸாம் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்ற கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாம் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
ஆர்ஆர்பி கிளர்க் லெவல்னு எடுத்துக்கலாம், ஆர் ஆர்ஆர்பி பிஓ லெவல். ஓகேவா? அதாவது கொஷின்ஸ் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும், ஈஸி டு மாடரேட் லெவல் தான் இருக்கும். ஸோ எல்லாமே அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் செக்ஷனல் டைமிங்னு ஒன்று இருக்கிறதுனால ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்த எல்பிஓ மாதிரி எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு உட்கார முடியாது. ஓகேவா? ஸோ கொஷினோட அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி லெவல் இருக்கும், ஆர்ஆர்பி கிளர்க் பிஓ லெவல் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிஓன்றது கூட கொஞ்சம் அதிகம் தான், கிளர்க் லெவல் இருக்கும். ஸோ ஏன்னா நான் ஒரு தடவை தான் எழுதியிருந்தேன் ஜாமு. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்டிங்கில் எக்ஸிக்யூட்டிவ் எழுதியிருந்தேன். ஸோ அப்பயும் வந்து பார்த்தோம்னா லெவல் வந்து பார்த்தோம்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ ஈஸி டு மாட்ரேட்டுன்னு வச்சுக்கோங்க, எல்லா செக்ஷனுமே சொல்கிறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இங்கிலீஷாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஈஸி டு மாட்ரேட் ஆர்ஆர்பி லெவல் தான் இருந்துச்சு எக்ஸாம். ஸோ எக்ஸாம் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேம் நம்ம ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸு, அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்படி ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா சேம், ஏன்னா எல்லா பேட்டர்ன் அதே தான், எக்ஸாம் லெவலும் ஆர்ஆர்பி லெவல் தான் அப்படின்றப்போ ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருக்கிறது 1 மந்த். ஸோ இந்த 1 மந்தில் நீங்கள் ஆல்ரெடி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் என்ன பண்ணியிருப்பீங்க, ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம் போச்சு, ஓஐசிஎல் மைன்ஸ் போச்சு, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் போனதுனால ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இருந்திருப்பீங்க. இந்த 1 மந்த் வந்து அந்த ப்ராப்பராக வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் கொடுங்க. ஸோ ஆர்ஆர்பிக்கு கம்ப்யூட்டர் செக்ஷன் இருந்ததுனால அதுவும் இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் அதெல்லாம் ரிவிஷன் கொடுங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது, கொஷின்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுற லெவலுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்பராக கரண்ட் அஃபேர்ஸும் கம்ப்யூட்டர் அவேர்னஸும் ப்ராப்பராக ரிவிஷன் கொடுங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா ஆல்ரெடி இப்போ தான் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகலை, ஏன்னா இப்போ தான் ஒரு எக்ஸாமாக முடியுது. ஸோ அதனால் ஓரளவுக்கு எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் டச்சில் இருக்கும், அது ரிவிஷன் மட்டும் ப்ராப்பராக. ஓகேவா? ஸோ நான் வந்து எனக்கு வந்து ஜூன் 2025 எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா நான் எஸ்பிஐ கிளர்க்கு ஏப்ரலில் வந்து ஒரு எஸ்பிஐ கிளர்க்கு நடந்துச்சு. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணது தான். ஓகேவா? ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்னால் இது எனக்கு பிளான்லேயே இல்லை, ஜஸ்ட் நான் அப்ளை மட்டும் தான் பண்ணனே தவிர இதுக்காக நான் ப்ரிப்பேரே பண்ணல. அந்த எஸ்பிஐ கிளர்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ணது ஸோ ஏப்ரல், மே, ஜூன் நடுவில் ஒரு 1 மந்த் இருந்துச்சு கேப்பு. அப்படியே போயிட்டு தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஐடிபிஐ ஜாம் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா எக்ஸாம்ஸ் எழுதினேன். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் நான் எஸ்பிஐ கிளர்க்குக்காக என்னெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ், அதுதான் இங்கே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அந்த 6 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எனஃப். ஆர் 6 மந்த்ஸ் நான் படிக்கல அப்படின்றவங்களுக்கு 4 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எனஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஒர்க் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எந்த ஒரு ஒர்க் போனாலுமே எல்லா ஒர்க்லையுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது இருக்கும். ஸோ இதை வந்து அழகாக என் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து இதை அழகாக டிஃபைன் பண்ணி சொன்னாங்க. ஸோ ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது வந்து எந்த ஒர்க் போனாலும், நீங்கள் ஒரு ஐடிக்கு போனாலும் அங்கேயும் ப்ரெஷர் இருக்கும், எந்த ஜாப் போனாலும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். பட் ஐடிபிஐன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஸ்னஸ் ப்ரெஷர் அப்படின்னு ஒரு வேர்ட் சொன்னாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் ப்ரெஷர் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய சோர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ வெளியே போயிட்டு கஸ்டமர்ஸை வந்து பிடிச்சிட்டு வர்றது, டார்கெட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் சிலது இருக்குது. ஸோ அதை பிஸ்னஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐடிபிஐயில் அது ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஐடிபிஐ இப்போ தான் கஸ்டமர் பேஸ்டு பேங்காக மாறிட்டு வருது இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னா கஸ்டமர்ஸை சோர்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் கஸ்டமரை வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா சோர்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் பிஸ்னஸ் ப்ரெஷர் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஒர்க் ப்ரெஷர் நார்மல். ஏன்னா நான் வந்து இப்போ பேக் எண்ட் டீமில் தான் ஒர்க் பண்ணேன். நான் சுத்தமாக கஸ்டமர்ஸே இந்த 2 மந்த்ஸ் ஃபேஸ் பண்ணல. பட் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் கஸ்டமர்ஸாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கஸ்டமர்ஸ் கிட்ட போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி கேட்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய சோர்ஸ் பண்ணுறாங்க. வெளியே போயிட்டு கஸ்டமர்ஸை வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து ஐடிபிஐயில் இருக்குது. ஸோ அப்போது நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், ஸோ டைம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நான் பேக் எண்ட் டீம்ன்றதுனால நான் வந்து ஒரு 8 o'clock வரைக்கும் 7:30 to 8 o'clock வரைக்கும் தான் இருப்பேன். பட் பிரான்ச்சில் 8ன்றது அதிகம் தான், மேக்ஸிமம் 7 to 7:30. ஸோ பிரான்ச்சில் ஒர்க் பண்ணவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டால் 8 சொல்லுவாங்க, 8:30 சொல்லுவாங்க, 9 சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு டைம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கம்பேர் டு ஆர்பிஓ கம்பேர் பண்ணும்போது பிரான்ச்சில் இருந்தவங்களுக்கு அந்த டைம் வந்து எக்ஸ்ட்ரா தான், 2 hours 2.5 hours எக்ஸ்ட்ரா தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரான்ச்சில் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 9 o'clock முடியுது, 8:30 9 o'clock முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணால் தான் உண்டு. ஓகேவா?
மார்னிங் டைம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 10க்கு வந்து பிரான்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் அப்போ ஒரு 9:30க்குலாம் போகிற மாதிரி இருக்கும் பிரான்ச்சுக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது ஒர்க் ப்ரெஷர் நான் சொல்ல மாட்டேன், பிஸ்னஸ் ப்ரெஷர். ஸோ பிஸ்னஸ் ப்ரெஷர் அப்படின்றது ஐடிபிஐயில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா அந்த ப்ரெஷர்லேயே நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸ்டடீஸை வந்து ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். ஸோ இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரித்து படித்தா தான் முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் ஏன் அப்ளை பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஜாப் நீட் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு 2 இயர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஜாப் நீட் இருந்தது அப்படின்ற ஒரு ரீசன்னால் நான் அப்ளை பண்ணேன். ஓகேவா? ஸோ இந்த யாரெல்லாம் இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ஜாப் வந்து நீட், எனக்கு வந்து இந்த இயர் விட்டால் வேறு வழியே இல்லை எனக்கு. ஸோ எனக்கு நீட், எனக்கு ஜாப் வேணும், கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்குது, வீட்டில் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு இன்னும் 1 இயர் 2 இயர் எனக்கு கொடுத்துருக்காங்க படிக்கிறதுக்கு. ஸோ ஒர்க் போகலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வீட்டில் உட்காந்து படிப்பேன் அப்படின்றவங்க வீட்டில் உட்காந்து படிக்கலாம். ஸோ எனக்கு ஜாப் நீட் இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா அப்ளை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா உள்ளே போகிறவங்க எல்லாருமே இப்போ நான் என் கூட ட்ரைனிங் வந்தவங்களே ஒரு 6-7 பேர் இப்போ என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா ரிலீவ் ஆகிட்டு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க, ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஜாப் நீட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போகலாம். ஏன்னா பேவும் அந்தளவுக்கு இருக்குது. மினிமம் உங்களுக்கு இன் ஹேண்ட் வந்து 43 to 45 கண்டிப்பாக வரும் இன் ஹேண்டு. ஸோ அதனால் சேலரி பற்றி ப்ராப்ளமே இல்லை ஐடிபிஐ பொறுத்த வரைக்கும். பட் அந்த ஒர்க் டைமிங்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் படிக்கணும், ஒர்க் முடிச்சுட்டு படிக்கணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர இல்லைனா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சப்போஸ் இப்போ நான் வந்து படிச்சுட்ருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறேன், அதுக்கப்புறம் எக்ஸாம் ஏதாச்சும் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ரிலீவ் ஆகணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன். ஸோ ப்ரொபேஷன் டைமில் நீங்கள் ரிலீவ் ஆகுறீங்க அப்படின்னா 1 மந்த் நோட்டீஸ் போடணும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் ப்ரொபேஷன் முடிஞ்சு கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு, பெர்மனெண்ட் எம்ப்ளாயி ஆகிட்டீங்க அப்படின்னா 3 மந்த்ஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு நோட்டீஸ் போடணும். ஓகேவா? ஸோ மற்றபடி ஐடிபிஐயில் ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா பாண்டெலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நோட்டீஸ் பீரியட் மட்டும்தான். ப்ரொபேஷன் பீரியடில் 1 மந்த்து, கன்ஃபர்மேஷன் பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மந்த்ஸ். ஓகே, ஸோ இதுதான், வேறு என்ன. ஸோ நான் சொல்லணும்னு நினச்சது இதுதான். ஓகேவா? ஸோ அதாவது உங்களுக்கு ஜாப் நீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகும். அட்லீஸ்ட் மெரிட்டில் கிளியர் ஆகலை அப்படின்னா கூட வெயிட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக கிடச்சிரும் இந்த எக்ஸாம். ஸோ செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஒர்க் முடிச்சுட்டு வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக வந்து ஐடிபிஐயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ப்ரெஷர். ஸோ டார்கெட்ஸ் இருக்கும், ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி என்னால் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி டைம்ஸ் வந்து நிறைய இருக்காது. ஸோ ஒர்க் முடிச்சுட்டு டைம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா படிக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஸோ நெகட்டிவான்னு சொல்லலை, ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா உள்ளே போயிட்டு படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எப்படி வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் ஸோ இவ்வளோ தான். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது ஐடிபிஐ பற்றி ரிலேட்டடாக அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சப்போஸ் எனக்கு தெரியலனா கூட நான் கேட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா நான் ஃபால்ஸாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஆல்.